மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு வயதாகக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாருக்கும் நடக்கும். கண்டிப்பா வயதாகிறங்கிற விஷயத்த நம்ம தள்ளி போட முடியாது. நரை, திரை, பிணி, மூப்பு அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு சிலர் நம்ம பார்த்திருக்கோம், இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்களுக்கு 50 வயது ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னும் ஸ்லிம்மா இருப்பாங்க, அதே மாதிரி யங்காவும் இருப்பாங்க. ஆனால் அதே 50 வயதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா மூட்டு வலி, இடுப்பு வலி, இல்ல 2 முறை சர்ஜரி பண்ணிட்டேன், சோ உடம்பு எப்பவுமே டயர்டா இருக்கு, இந்த மாதிரியான ஒரு நிலையில இருப்பாங்க. இந்த வயதாகக்கூடிய தன்மை இதை குறைக்கணும், இதை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா சித்தர்கள் சொன்ன இந்த காயகற்ப முறை இதை எப்படி ஃபாலோ பண்றது, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். முதல்ல வயதாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது எதனால நமக்கு அதிகமா வருது. சோ இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்கும் பொழுது பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அது என்ன டாக்டர் பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னா, நீங்க பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வயது, ஒரு 50 வயதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதை நம்ம கிரானாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நாட்களை பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு வயது. ஆனால் இந்த பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிறது உங்க செல்களோட முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை. நான் சொன்னேன் இல்லைங்களா, 50 வயதுல இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டியும் 50 வயதுல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. சோ இந்த பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியா வயதாகக்கூடிய ஒரு தோற்றம் நமக்கு வரும். இன்னும் உடல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். நம்ம செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய அந்த திறனை தான் நம்ம பயாலஜிக்கல் ஏஜிங் நம்ம சொல்றோம். சோ ஒரு 50 வயது நபரோட உடல்ல 70 வயது ஒரு செல் முதிர்ச்சி எல்லாம் நடக்குது அப்படின்னா அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும். சோ இதைதான் பயாலஜிக்கல் ஏஜிங் சொல்லுவோம். எதனால இந்த பயாலஜிக்கல் ஏஜிங் அதிகமா இருக்கு அப்படின்னா, டிஎன்ஏ பாதிக்கப்படுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அதே மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கும் போது நம்மளுடைய டிஎன்ஏ பாதிக்கப்படுது. அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குரோமோசோம் எல்லாமே நம்ம ஷூல இருக்கக்கூடிய ஒரு லேஸ் மாதிரி. இந்த லேஸ்ல பாத்தீங்கன்னா எண்டுல ஒரு சின்ன ஒரு அதை நல்லா கட்டி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அந்த விஷயத்த நீங்க இறுக்கமா வச்சிருக்கும் பொழுதுதான் அந்த ஷூ லேஸ் பிரியாது. அந்த குரோமோசோமோட எண்டுல ஒரு கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு எட்ஜ் இருக்கும். சோ இது தொடர்ந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும் போது அது பாதிக்கப்பட்டு நம்மளுடைய அந்த குரோமோசோம்ஸ் அழிய ஆரம்பிச்சிடும். சோ இதனாலதான் நமக்கு ரொம்ப ஈஸியா ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துருது. சோ நரை உண்டாகிறது, அதே மாதிரி கேட்ராக்ட் உண்டாகிறது, நம்மளுடைய ஸ்கின் எல்லாமே ரொம்ப சாகியா இருக்கிறது. சோ இதே மாதிரி மூட்டு வலி உண்டாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். சோ இதை தடுக்கணும் அப்படின்னா சித்தர்கள் சொன்ன காயகற்பம். சித்தர்கள் எதற்காக இந்த காயகற்பத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, சித்த மருத்துவமே வெறும் மருந்துகளை மட்டும் சொல்றதுக்காக சித்தர்கள் உருவாக்கல. அவங்களுடைய ஒரு எய்ம் என்ன அப்படின்னா, அதாவது இறை நிலையை அடையிறது. சோ நம்மளுடைய இந்த ஆத்மாவை இறை அளவுக்கு ஒரு கொண்டு போகிறது. இதனுடைய ஒரு ப்ராசஸ்ல உடம்ப ஒரு எந்த ஒரு பாதிப்பும் வராம கல்லு போல வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதான் இந்த காயகற்பம் அப்படிங்கிறது. சோ காயம் அப்படிங்கிறது உடல். சோ அதே மாதிரி கற்பம் அப்படிங்கிறது அதை கல்லுன்னு நம்ம சொல்லலாம், இல்ல 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்லலாம். சோ உடலை அழியாத ஒரு கல்லு போல ஆக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் காயகற்பம். சோ இதுல ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு சித்தர்கள்ல ஒருவரான தேரையர் சொல்லியிருப்பாரு. அதாவது இஞ்சியும் தேனும் சேர்த்து சாப்பிட்டு நான் பிரதமை போல வாழ்ந்தேன். பிரதமை அப்படின்னா அமாவாசைக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாள். சோ இததான் நம்ம அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் அந்த நிலவு உருவாகும். அது எப்படி ஒரு இளமையான ஒரு நிலவா இருக்கும், அதே போல நான் நிறைய நாட்கள் வாழ்ந்தேன் அப்படின்னு தான் அந்த தேரையர் சொல்லியிருப்பாரு. இந்த இஞ்சியோட தேன் கலந்து சாப்பிடுறது. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த இஞ்சி அப்படிங்கிறது செரிமான சக்திக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி அதனுடைய காரத்தன்மை அப்படிங்கிறது நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கும். இன்னும் நிறைய நல்ல விளைவுகள் இதற்கு உண்டு. சோ இந்த இஞ்சி தேனை முதல்ல எப்படி தயாரிக்கிறது. சோ ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்க இஞ்சி வாங்கிட்டு அதை நல்லா கழுவி அதனுடைய தோலை நம்ம நீக்கிடணும். ஏன்னா சுக்குக்கு புறநஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கோ இஞ்சியோ அதனுடைய தோல் நஞ்சுத்தன்மையுடையது, கடுக்காயை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விதைகள் நஞ்சுத்தன்மையுடையது. சோ இது ரெண்டையுமே அகற்றிடணும். அந்த இஞ்சியோட தோலை நல்லா நம்ம நீக்கிட்டு அதை சின்ன சின்ன ஒரு துண்டுகளாக நறுக்கிட்டோ இல்ல அதை நம்ம துருவிக்கலாம். சோ அதை நம்ம ஒரு துருவல் வச்சுட்டு நம்ம அதை துருவிக்கலாம். சோ இது கூட ஒரு 100 ml அளவுக்கு தேன், அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தேன் விட்டுட்டு ஒரு 3 நாள் நம்ம வெளியில வச்சிடணும்.
இது கண்ணாடி பாத்திரத்துல தான் நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ 3 நாள் வெளியில வச்சுட்டு 4வது நாள்ல இருந்து இதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெய்லி வந்து இதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வரணும். காலையில வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து யோகா பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள், இது கூட ஆரோக்கியமான உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இரவு தூக்கத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைச்சிக்கலாம். முக்கியமா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸும் பாடியில உண்டாகக்கூடிய வலிகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலரா காலையில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி தேன் இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தேரையர் சொன்ன மாதிரி அமாவாசைக்கு அடுத்த நிலவு பிரதமை போல தான் வாழ்ந்ததாக சொல்வார். ஸோ அதே மாதிரி நாமளும் வந்து இளமையோட வந்து இருக்கலாம். ஏன்னா இந்த இஞ்சியில இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள், ஜிஞ்சரால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இன்சுலின், அதே மாதிரி IGF-1 ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நம்ம பாடியில வந்து growth வந்து அதிகப்படுத்துறது, இதனுடைய அந்த பாத்வேயை வந்து இது குறைக்குது. இதன் மூலமாக தான் செல்கள் வந்து முதிர்ச்சி அடையுது. ஸோ இந்த ஒரு இன்சுலின், அதே மாதிரி IGF-1 அந்த பாத்வே வந்து நம்ம உடம்புல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உடனடியா நமக்கு வந்து செல்கள் அதிகப்படியான மெட்டபாலிசத்தை வந்து உருவாக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகப்படியான ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கும். இதனாலதான் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயதிலே வந்து முடி நரைச்சு போயிடுறது, அதே மாதிரி வந்து முகத்துல வந்து சுருக்கங்கள் உண்டாகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து உண்டாகுது. இந்த ஜிஞ்சரால் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இந்த ஒரு இன்சுலின் வந்து IGF பாத்வேயை வந்து டவுன் ரெகுலேட் பண்ணுது, அதனுடைய அளவை வந்து குறைக்குது. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு வயதாகக்கூடிய திறனை வந்து இது குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில வகையான புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பாடியில வயதாகக்கூடிய தன்மைகளை வந்து குறைக்கும். ஸோ அந்த விஷயங்களை வந்து இது அதிகப்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சிகள் மூலமா சொல்லியிருக்கு. பட் நம்முடைய சித்தர்கள் வந்து அதை அனுபவபூர்வமாவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாலே நீங்க வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைச்சிக்கலாம். முக்கியமா வந்து நிறைய பேருக்கு நான் இதை வந்து எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, குழந்தை இல்ல, எங்களுக்கு வந்து எக்கு குவாலிட்டி வந்து சரியா இல்ல, அதே மாதிரி விந்தணுக்களோட அந்த அசைவுத்தன்மை, அதனுடைய எண்ணிக்கை எல்லாம் வந்து கம்மியா இருக்கு, 30 வயதிலே வந்து எங்களுக்கு பாடியில நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். இல்ல அட்லீஸ்ட் காலையில வெறும் வயிற்றுல இந்த இஞ்சி தேன் மட்டுமாவது நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணாலே வந்து உங்களுக்கு அந்த வயதாகக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சு ஆரோக்கியமான கருமுட்டையும் விந்தணுக்களும் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ நிறைய பேர், டாக்டர் எனக்கு சக்கரை வியாதி இருக்கு, ஸோ தேனை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது? ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க துருவன இஞ்சியோட இந்துப்பு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு சேர்த்து நல்லா மென்னு நீங்க வந்து அதனுடைய சாறு உள்ள போகிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வயதாகக்கூடிய தன்மை வந்து குறையும். வயதாகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல், அதே மாதிரி வந்து நிறைய உண்டாகிறது, கேட்ராக்ட் உண்டாகிறது, மூட்டு வலி உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இது தள்ளி போடும். அதனால எல்லாருமே வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து எனக்கு சக்கரை வியாதி இருக்கு, இல்ல ரத்த அழுத்தம் இருக்கு, இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கு, ஸோ செரிமான கோளாறுகள் வந்து இருக்கு, குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க ஆல்ரெடி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோடைய உணவோடையும் காலையில வெறும் வயிற்றுல இஞ்சியோட தேன் கலந்து எடுத்துக்கிறது, இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாலே வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைக்கலாம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன்னா சித்தர்களே வந்து இதை சொல்லியிருக்காங்க, அவங்களும் ஃபாலோ பண்ணி உடலை வந்து அழியாத ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.